எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ், என் கூட அருண். அரமி. அவ்வளோதான் ப்ரோ. வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணு எல்லாரும் போலாம். சரி இல்ல. அந்த மாரி வேற ஒண்ணும் இல்ல. இந்த மொக்கச்சோக்க நேத்து நான் போட்டேன். சரி, ஓகே, போ அப்ப போ என்ன போ இருந்துச்சா? போ. சரி ஒரு சின்ன டவுட்டு. ஐபிஎல்ல வந்து 4 டீம் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஆமா, பிளே சரிங்களா? ஆஃப்க்கு. பிளே ஆஃப்க்கு. சரிங்களா? அத வந்து இவங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சு போட்டுருவாங்க. பிகேல 6 டீம். பிரிச்சு எப்படி போடுவாங்க? 6 டீம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அந்த 6 டீம்ஸ் அப்படிங்கிறது. சரி. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் தபாங் டெல்லி தவான் இருக்காங்க. டெல்லி கேசி ம். ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்காங்க இல்லையா? ம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிச்ச ஹரியானா ஸ்டீலர்ஸ தூக்கி செமிஃபைனல் 1ல வச்சிருவாங்க. சரி. அவங்க ஸ்ட்ரெய்ட்டா செமிஃபைனல் 1 குவாலிஃபை ஆயிட்டாங்க. சரி. அண்ட் டபான் டெல்லி கேசிய பொறுத்தவரைக்கும் செமிஃபைனல் 2க்கு போயிட்டாங்க. ஆமா. அண்ட் செமிஃபைனல் 1 அண்ட் 2ல இன்னும் ஒவ்வொரு டீம் பேலன்ஸ் இருக்குல்ல. அது ம். வந்து எலிமினேட்டர் 1 அண்ட் 2ல வின் பண்ற டீம்ஸ் அங்க போவாங்க. சோ டேபிள்ல டாப் 2ல இருக்கிற டீம் ஸ்ட்ரெய்ட்டா செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா, பாட்டம் 4 டீம் அதாவது ம். 3, 4, 5, 6 ம். இந்த 4 டீமுக்கும் 2 டீமா பிரிச்சு எலிமினேட்டர் மேட்சஸ் அப்படிங்கிறது எலிமினேட்டர் நடக்கும். 1, எலிமினேட்டர் 2ன்ற எஸ். மாரி. எலிமினேட்டர் 1 அப்படிங்கிறது வந்து 3வது இடத்துல இருக்கிற டீமுக்கும் 6வது இடத்துல இருக்கிற டீமுக்கும் நடக்கும். ஓகே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3வது இடத்துல ஒரு டீம் பட்னா பைரட்ஸ் இருக்கு அப்படின்னா, ம். 6வது இடத்துல இப்போதைக்கு டேபிள் படி யூ மும்பா இருக்காங்க. நாம ம். இன்னும் அந்த லாஸ்ட் டே லீக் மேட்ச பத்தி பேச முடியாது. ஏன்னா, ம். அது இன்னும் முடியல. ம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் அதனால. சோ அந்த மாரி இப்போதைக்கு 3வது இடத்துல, 6வது இடத்துல இருக்கிற இந்த 2 டீமுக்கும் எலிமினேட்டர் 1 அப்படிங்கிறது நடக்கும். சரி. எலிமினேட்டர் 2 வந்து 4வது அண்ட் 5வது இடத்துல இருக்கிற டீம்ஸ்க்கு நடக்கும். ஓகே. சோ இது ஈஸி தான். ம். எலிமினேட்டர் 1ல வின் பண்ணா செமிஃபைனல் 1க்கு போவாங்க. ம். எலிமினேட்டர் 2ல வின் பண்ணா செமிஃபைனல் 2க்கு போவாங்க. சோ இதுதான் பேசிக்கா பிளே ஆஃப் இப்படி தான் வொர்க் ஆகும். செமிஃபைனல்ல வின் பண்ணா ஃபைனலு, தென் டிராஃபிக்கு அவங்க போவாங்க. இந்த ப்ரோ கபடிய பொறுத்தவரைக்கும் ஐபிஎல் மாரி தான். ம். உங்களுக்கு அந்த டாப் 2 ஸ்பாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாலுமே வின் பண்ணா டைரக்ட்டா வந்து செமி தான். செமிஃபைனல் நடுவுல தான். ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெய்ட்டா செமி ஆடிட்டு நீங்க நீங்க ஃபைனல் ஃபைனல் தான். போயிடலாம். சோ இப்போதைக்கு டேபிள்ல 6 டீம் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ம். இதுதான் இந்த 6 டீம் தான் பிளே ஆஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டீம் ஹரியானா ஸ்டில்லர்ஸ் அண்ட் தென் டமாங் டெல்லி கேசி, பட்னா பைரேட்ஸ், ம். யூபி யோதாஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அண்ட் கடைசியா யூ மும்பா டீம். யூ மும்பாக்கு இன்னும் ஒரு சின்ன இது இருக்கு. அந்த மேட்ச் அந்த அவங்க மேட்ச் ஆடுனா ஒரு புள்ளி தானே. ஒரு புள்ளி அதுல என்ன பஞ்சாயத்து இருக்குது? ஒரு புள்ளி கூட இல்ல. ஸ்கோர் டிஃபரன்ஸ் தான் பேலன்ஸ் ஆ. இருக்கு. சோ அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க டேபிள்ல 5த் பிளேஸ் போவாங்க. அவங்க வேற ஒரு டீம் கூட வந்து செமிஃபைனல் ஓ! ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஜெய்ப்பூர் அந்த அடிச்சு வெற்றி விட்டு இது பண்ணிடலாம். அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்றேன். இல்லாட்டி பெரிய டீம் கூட ஏதாச்சும் ஒண்ணு மாட்டிக்கிட்டாங்கன்னா வம்பா போயிடும். அதனால தான். பட் யூபி பிளே யோதால ஆஃப் மாட்டுனா நல்லா இருக்கும். தெரியல பார்ப்போம். எலிமினேட்டர் 1 பொறுத்தவரைக்கும் 26 அன்னைக்கு தான் எலிமினேட்டர் மேட்சஸ் 2மே இருக்கு. ம். எலிமினேட்டர் 1 அண்ட் 2 வந்து 8 மணிக்கும் 9 மணிக்கும் நடந்து முடிஞ்சிரும். ம். 26 டிசம்பர் அன்னைக்கு தான் எலிமினேட்டர் மேட்சஸ் நடக்க போகுது. பிகேஎல் சீசன் 11 பொறுத்தவரைக்கும். 27 டிசம்பர் அடுத்த நாளே செமி ஃபைனல் மேட்சஸ் இருக்க போகுது. சோ ஓகே. இது வந்து கொஞ்சம் 2 பக்கமும் பேசுறாங்க. அதாவது இது ஓகே அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இது தப்புங்கிற ஏன்னா மாரி சொல்றாங்க. கன்டினியூ மேட்சஸா வருதுல்ல. எக்ஸாக்ட்லி. இது வந்து நார்மல் லீக் மேட்சா இருந்தா பிரச்சனை இல்ல. இது வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச். ஆமா. 26 டிசம்பர் ஒரு டீம் ஆட போறாங்க. ம். அதே டீம் வந்து திரும்பவும் 27 டிசம்பர் ஆடும்போது செமி ஃபைனல்ல ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம் வந்து ஈஸியா இவங்கள அடிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ஆல்ரெடி டயர்டா இருப்பாங்க அப்படிங்குது. என்ன ரங்க ஜோக் பண்றீங்களா? அந்த மாரி தெரியல. தான் இருக்குது. பட் இது ஏன் ப்ரோ கபடி திரும்ப இது இப்படி போட்டாங்கன்னு எனக்கு புரியல. பட் இதுக்கான ஒரு ரீசனுமே இங்க இருக்கு. அதாவது ம். 26, 27 இது முடிச்சுட்டாங்க அப்படின்னா, ம். ஆக்சுவலி 24 வந்து லீக் மேட்ச் முடியுது. ஓகே. 25 வந்து ஒரு நாள் மட்டும் கேப். ம். 26 எலிமினேட்டர், 27 செமிஃபைனல், 28 சும்மா இல்ல. 28ஆம் தேதி வந்து மெல்போர்ன் ரைட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆமா. 2 மேட்ச் நடக்க போகுது. ஆஸ்திரேலியாவுல போயிட்டு இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா கபடி மேட்ச் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடத்த போறாங்க. இது இல்லாம அனூப் குமார் அண்ட் அஜய் அஜய் தாக்கூர் தாக்கூர். டீமோட மோத போறாங்க. இது எல்லாமே எக்ஸிபிஷன் மேட்சஸ். அதாவது ஆஸ்திரேலியாவுல கபடியே வந்து ப்ரமோட் பண்ற வகையில 2 போட்டிகள் அப்படிங்கிறது அங்க நடக்க போகுது. இதுல மிகப்பெரிய கபடி ஸ்டார்ஸ்லாம் முன்னாள் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ஸ், இப்ப இருக்கிற பிகேஎல் ஸ்டார்ஸ் எல்லாருமே கலந்து மோதிக்க போறாங்க. சோ இந்த மேட்சஸ்லாம் நடக்குது 28 அன்னைக்கு. சோ ம். அந்த 25, 26ல இருந்து 4 நாள் வந்து கபடி ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். எலிமினேட்டர், செமி ஃபைனல், மெல்போர்ன் ரைட் அண்ட் 29 வந்து ஃபைனல் இருக்க போகுது. சோ இந்த மாரி ஒரு மாரி ஹெட்டிக்கான ஒரு ஷெட்யூல வந்து போட்டிருக்காங்க ப்ரோ கபடி லீக் ஆமா. ஆனா மேனேஜ்மென்ட். 25 மட்டும் தெளிவா கவர்ன்மெண்ட் லீவ் குடுத்து வச்சிருக்காங்க. என்ன நியாயம் இது? என்ன நியாயம்னா அன்னைக்கு தானே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கரெக்ட்டா இதெல்லாம் இருக்கு. சேர்ந்து தான் அப்படி குடுத்துருக்காங்க. ஆஹா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிகேஎல் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் நடக்குதுன்னா ஜனவரி வரைக்குமே போகும். ஆனா ம். இந்த சீசன் வந்து இல்ல நம்ம இந்த மாசமே இந்த டிசம்பருக்குள்ளேயே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால 29க்குள்ள முடிக்கணும், 30க்குள்ள முடிக்கணுங்கிறதுனால தான் இந்த ஷெட்யூல் வந்து இவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கு. சோ பிளே ஆஃப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிளே ஆஃப்ல இருக்கிற டீம்ஸ் எது எது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேத்த மாரி டீம் மாறுன்றீங்களா? அப்ப அதுக்கேத்த மாரி டேபிளோட பொசிஷனும் மாறுன்றீங்களா? எதுல கேட்கிற? ஆ பிளே ஆஃப்ல. ஆமா. இப்போ யூ மும்பா வின் பண்ணாங்கன்னா, ம். இப்ப கடைசி லீக் மேட்ச் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஆமா. சோ அதுல வந்து யூ மும்பா பெங்கால் வாரியர்ஸ பீட் பண்ணிட்டாங்கன்னா, யூ ம். மும்பாவோட பொசிஷன் 5த்க்கு மூவ் ஆகும். அப்ப ஓகே. அவங்க ஆட போற எலிமினேட்டர் மேட்சே வேரி ஆகும்.
இப்போ இருக்கிற நிலவரப்படி அவங்க எலிமினேட்டர் 1 ஆடி ஹரியானா கூட மோதுவாங்க. இதுவே அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா, எலிமினேட்டர் 2 ஆடி டெல்லி கூட ஈஸியா மோத முடியும். சோ டெல்லிய வின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க போய் செமிஃபைனல். ஹரியானாவ பீட் பண்றது கஷ்டம். டெல்லிய பீட் பண்றது ஈஸி அப்ப இவங்களுக்கு. பிளான் அவங்களதா தான் இருக்கும். சோ இதுதான் இப்படி சேஞ்ச் ஆகும். ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இது ஐபிஎல்ல ஏற்படாது. ஏன்னா ஐபிஎல்ல வந்து குவாலிஃபையர், எலிமினேட்டர், குவாலிஃபையர் குவாலிஃபை மோதி ஆகணும். தான் ஆகணும். ஆமா. அது தப்பே இல்ல. பிரச்சனையே இல்ல. பட் இங்க வந்து நீங்க ஒரு சின்ன சேஞ்சா நடந்தா கூட டேபிள்ல அது எலிமினேட்டர் மேட்சையும் மாத்தி விடும். எலிமினேட்டர் மேட்ச் நீங்க மாறுனீங்கன்னா, அங்க செமிஃபைனல் மேட்ச் உங்களுக்கு மாறும். சோ நீங்க ஒரு ஈஸியான டீம் கிட்ட போலாம். ஃபைனல் போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஆக இருக்கும். மொத்தம் இப்ப எல்லாருமே வந்து கடைசி அந்த 4 டீம் வந்து கையெடுத்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயய்யோ! இவங்க வரக்கூடாது நமக்கு அப்படின்ற அண்ட் மாரி. இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா, உள்ள ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், ம். தபாங் டெல்லி கேசி, இது இல்லாம இப்ப புதுசா உள்ள போயிருக்க யூ மும்பா, யூம்பா. கடைசியா உள்ள போயிருக்காங்கல்ல அந்த யூ மும்பா, பட்னா பைரட்ஸ் இந்த 4 டீமுமே ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் அடிச்சவங்க தான். சோ இது இல்லாம யூபியோதாஸ் அண்ட் ஹரியானா ஸ்டிலர்ஸ்ன்னு சொல்லி இதுவரைக்கும் சாம்பியன்ஷிப் வாங்காத 2 டீம்ஸ் இருக்கு. அந்த 2 டீம்ல ஏதாச்சும் ஒண்ணு சாம்பியன்ஷிப் வாங்குனா நல்லா இருக்குங்கிறது ஃபேன்ஸோட ஒப்பீனியன். என்னோட சப்போர்ட் வந்து ஹரியானா ஸ்டிலர்ஸ் மன்ப்ரீத் சிங் அவர் வாங்கணும் அப்படிங்கிறது. மன்பிரீத் சிங்காலாம் நாங்க மோதிர சச்சின் இருக்கிறாரு. அதுக்காக இது பண்ணிட்டு இருக்காரு அவங்கலாம். மன்ப்ரீத் சிங்காக. முகமது ரிசாக்காக. சரி ஓகே. சரி அவங்கள தவிர வேற யாரு? அ அவங்கள தவிர வேற யாரு? ஜெய்தீப் ஐ மீன் ஹரியானாவ தவிர ஹரியானா கேக்குறீங்க. தவிர. யூ மும்பா சுனில் குமாருக்காக வின் ஆ. பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது கோல்டு 2 ஒரு தான் அக்செப்டட். எங்களோட சாய்ஸ் ஃபார் வின்னிங். அவ்வளவுதான். இதே மாரி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் கூடவே பிகேஎல் பத்தி வேற ஏதாச்சும் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல அதையும் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் என்னப்பா முடிச்சுப்போமா? அவ்வளவுதான் முடிஞ்சு டவுட் கிளியர். பாய். நன்றி. வணக்கம்.